பிரச்சனை வேண்டான்னு நினைச்சா ரொம்ப தான் பேசிட்டு போற. நீ யாருன்னு நான் சொல்லட்டுமா? அப்புறம் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவேன். லட்சுமி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன கொஞ்சம் பேச விடுங்க ஐயா. இத நிக்கிறாளே காவியா, இவ யாரு? இவ அந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா கொம்பு முளைச்சிருமா? இவ கதை எனக்கு தெரியாதா? ஊர் பேர் தெரியாத அனாதை இவ இந்த பேச்சு பேசிட்டு இருக்கா. இவர் அவளை தூண்டி விட்டுட்டு உங்ககிட்ட மோத விடுறாரு. இவர் என்ன பார்த்து வேலைக்காரிங்கிறாரு. பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு போல இருக்கு. லட்சுமி, என் பேரை சொல்ல கூட உனக்கு அருகதை கிடையாது. உன் கதை எல்லாம் தெரிஞ்சும் ஐயா உன்னை விட்டு வச்சிருக்காருன்னா அது ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை. விடு லட்சுமி. இதோ பார், நான் அமைதியா என் வழியில போயிட்டு இருக்கேன். காவியாவை கூட்டிட்டு வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. காவியாவை கொல்ல ஆள் அனுப்புன, அது இதுன்னு இங்க வந்து கூச்சல் போடாத. நீதான் வக்கீலாச்சே, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. போகத்தான் போறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை தூக்கி உள்ள வைக்க போறேன். ஏய் போடி, தைரியம் இருந்தா முதல்ல அதை செய். அப்போ உண்மை என்னன்னு தெரியும். போறேன். இந்த விஷயத்தை நான் சும்மா விட போறதில்ல. ஏன்னா இது என் தன்மான பிரச்சனை. காவியா, வா போலாம். இனிமே இவங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு? சேச்சே, நம்ம மரியாதை தான் போயிடும். வா. ஏய், என்ன முறைக்கிற? உன் மாமனார் கூப்பிடுறாருல, கிளம்ப வேண்டியதானே? ஏய் போடி. ஏய், உன்னையும் உங்க அப்பாவையும் சும்மா விட மாட்டேன். காவியா, வேண்டாம். வா வா போலாம். வா சொல்றேன். வா. காவ்யா, காவ்யா, இந்தாம்மா பாலு. இந்தாம்மா பால். எனக்கு வேண்டாமா. என்னம்மா, எதுவுமே சாப்பிடாம இருக்க? இன்னும் அந்த தேவராஜ் பொண்ணு பேசினதையே நினைச்சிட்டு இருக்கியா? ஆமாமா, அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் என்னால மறக்க முடியல. இந்த பாருமா, அதுக்காக வயித்த காய பொண்ணுமா, குடிமா, குடி. நான் சொல்றேன்ல. என்னம்மா, என்ன சொல்ற காவியா? அண்ணே, காவியா மத்தியானத்துல இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. அப்படியா? என்னாச்சு காவியா? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? தேவராஜ் வீட்டுல நடந்த சண்டையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. என்ன காவியா அது? இதுக்கு போய் சாப்பிடாம இருக்க? அவன் எங்க போயிட போறான்? அவனை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இல்ல மாமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ள வைக்கணும். இதுக்கெல்லாம் போலீஸ் எதுக்கு? என் வீட்டுக்குள்ள அடியாளுங்களை அனுப்பி என்ன கொல்ல பார்த்தான். அத போய் கேட்டதுக்கு அவன் பொண்ணு அவ்வளவு பேசுறா. மாமா, அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது. அதான் வாங்க போலாம். பதற காரியம் செதறி போகும்னு சொல்லுவாங்க. அமைதியா இருமா. இத பார் காவியா, தேவராஜ் ஒரு செத்த பாம்பு. மாமா, அவன் செத்த பாம்பா இருந்தாலும் சரி, சீரண பாம்பா இருந்தாலும் சரி, ஏன் கொத்தர பாம்பா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அவனை உள்ள வைக்கணும். காவியா, உனக்கு இப்ப அவனை பழி வாங்கணும், அவ்வளவுதானே? அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். இத பார், நாளைக்கு உனக்கு கல்யாணம். இந்த நேரத்துல எதுக்கு பிரச்சனைன்னு நான் யோசிக்கிறேன். இந்த பாருமா, அண்ணன் சொல்றதா சரி. கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணா அவங்கள பார்த்து பாரு. சாப்பிடுமா, இந்த சாப்பிடு, குடிமா. சாப்பிடுமா.
கல்யாணம் நல்லபடியா முடியட்டும்மா. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சாப்பிடு. இந்த குடிமா. சாப்பிடுமா. சரி, காலையில காவியாவை ரெடி பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் அருணை அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணே. வரேன் வரேம்மா. குடி. போதுமா. கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருமா. உட்காருமா. இந்தாங்க. எடுத்துக்காரு. எடுத்துக்க. இந்த காவியா பால் எடுத்துக்க. இங்க வைமா. சாப்பிடுமா. 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 இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. ஆமா அண்ணே, உங்க வீட்டுக்கு என் மக காவியா மருமகளா வந்ததும் இந்த வீடே ஏதோ பிரகாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா ஆமா ஆமா. அத்த, இப்படியா போய் சொல்வீங்க? இந்த வீட்டையே இருட்டாக்க வந்திருக்கா, அது புரியாம பிரகாசமா இருக்குன்னு சொல்றீங்க? விருந்துக்கு என்னையா சமைக்கணும்? எதை வேணாலும் சமைங்க, அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து இவளுக்கு கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இத பாருங்க கற்பகம்மா, இனிமே இந்த வீட்டுல எது வாங்கணும்னாலும் எது செய்யணும்னாலும் எல்லாமே நீங்க காவியா கிட்டயே கேட்டுக்குங்க. சரிங்க. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அறிவு மழுங்கி போயிடுச்சா? இனிமே இவதான் சொல்வாளாம். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க, உங்களையும் என்னையும் கூட நாளைக்கு வெளியே போக சொல்வா. காவியாமா, விருந்துக்கு என்ன சமைக்கட்டும்? மாமாக்கும் இவருக்கும் என்ன பிடிக்குமோ அதையே செஞ்சிடுங்க. சரிங்கம்மா. என்ன அருண் முகத்துல சந்தோஷமே இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். இருந்து சாப்பிட்டு போலாமே. அதான் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டோமே. வரோங்க. ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. இந்திரா, தாம்பலம் வாங்கிட்டு போங்க. வாங்க, நீங்களும் வாங்க. வாங்க. அம்மா இந்திரா, அவங்கள நம்ம கார்ல டிராப் பண்ணி வர சொல்லு. அருண், உள்ள கூட்டிட்டு போடா. எல்லாத்தையும் நானே சொல்லணும் இந்த பசங்களுக்கு. உள்ள வந்துட்டோமேன்னு கர்வப்படாத. இனிமேதான் நான் உனக்கு யாருன்னு தெரிய போகுது. நீ என்ன பண்ணாலும் அதை நான் சமாளிப்பேன். ஜெயிக்கிறது நீயா இல்ல நானா? பார்க்கலாண்டி. பார்க்கலாம். என்னம்மா, போன் பண்ணி அர்ஜென்டா பேசணும்னு சொன்ன, இப்ப எதுவுமே பேசாம இருக்க? என்னாச்சுமா? சித்தார்த்து கூட ஏதாவது பிரச்சனையா? இருக்காதே. ஏன்னா அவன் உன்னை அன்பா கவனிச்சுக்கிறத நானே என் கண்ணால பார்த்தேனே. அப்புறம் என்னம்மா? என்னாச்சு மேனகா? ஏன் அப்படி பாக்குற? நான் சொல்றது எதுவும் உன் காதுல விழலையா? நல்ல விழுது. நான் என்ன செவிடா? என்ன மேனகா, பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? பின்ன வேற எப்படி பேச சொல்றீங்க? எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தா என் பேச்சும் ஒரு மாதிரி தான் இருக்கும்.
மேனகா, நீ ஒரு நேரம் நல்லா பேசுற, திடீர்னு யாரும் வேணாங்கிற மாதிரி பேசுற. நான் உன்னை குத்தம் சொல்றதா நினைக்காத. இத நான் வேணும்னு பேசல, நீ எல்லாருக்கும் வேணும்னு தான் பேசுற. இத பாருங்க, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கு, ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பொறுமை இல்ல. சிலந்தி ஒரு வலைய பின்றது அது இறைக்காக மட்டும் இல்ல, அதோட பாதுகாப்புக்காகவும் தான். ஒரு சின்ன சிலந்திக்கே தன்னை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய அறிவு இருக்குன்னா, 6 அறிவு படைச்சன்னா என்ன பாதுகாக்கிறதுல இன்னும் என்னென்ன செய்யணும்? வலை பின்றது மட்டும் இல்ல, வாசலையும் அடைக்கணும். மேனகா, நான் யதார்த்தமா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன குழப்பற? நான் ஒண்ணும் குழப்பல, தெளிவாதான் பேசிட்டு இருக்கேன். நானும் அதே தான் கேக்குறேன், சொல்லு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இதுல என்னம்மா சந்தேகம்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் புருஷன் யாரு? என்ன மேனகா குழந்தை மாதிரி கேக்குற? சித்தார்த் தான் உன் புருஷன். சித்தார்த் தானே என்னோட புருஷன். ஆமா. ஐயா, எனக்கு என்ன வேணும்? தாய் மாமன். அப்படின்னா நீங்க எனக்கு என்ன வேணும்? அத்தை. நீங்க எனக்கு அத்தைனா உங்க பொண்ணு எனக்கு என்ன வேணும்? என் பொண்ணு அது மேனகா, நீ என்ன ரொம்ப குழப்பற. நான் குழப்பல, நீங்க எல்லா உறவையும் சொல்லி கேட்டப்ப கரெக்டா சொன்னீங்க. ஆனா உங்க பொண்ணு எனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப மட்டும் ஏன் தடுமாறுறீங்க? சொல்லுங்க. மேனகா, நீ எதையோ சுத்தி வளைச்சு பேசுறன்னு எனக்கு தெரியுது, ஆனா எதுக்கு நீ உறவுகளை வருஷப்படுத்தி பேசுறன்னு தான் தெரியல. இன்னாருக்கு இன்னார் யாருன்னு கேக்குறதா எனக்கு புரியல. உங்களுக்கு எந்த காலத்துல எதுதான் புரிஞ்சிருக்கு? மேனகா, தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன சிறு வார்த்தைகள் கூட உங்களை காயப்படுத்துது. நான் உங்களை காயப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட பேசுறேங்கிறது தான் உண்மை. மேனகா, நீ இப்போ ஒரு கர்ப்பஸ்திரி. எங்க பிரார்த்தனை எல்லாம் நீ நல்லபடியா குழந்தை பெத்து எடுக்கணுங்கிறதான். ஒரு பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கும்போது என்னென்னவோ கனவுகள் வரும்னு சொல்லுவாங்க. வயித்துல இருக்கிற குழந்தைய நினைச்சு என்னென்னவோ கனவுகள் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைய எப்படி வளர்க்கணும், எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், அவங்களுக்கு என்னென்ன வாங்கி தரணும், பிறக்க போறது ஆணா இல்ல பொண்ணா, ஆணா இருந்தா என்ன செய்யணும், பொண்ணா இருந்தா எதை சேர்த்து வைக்கணும்னு இப்படி எல்லாம் கணக்கு போடுவாங்க. வயித்துல புள்ள தங்கும் போதே ஒவ்வொரு பெத்தவங்களோட கடமையும் அது ஆயிடுது. நீ இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. உன்னோட உணர்வுகளை உன் புருஷன் சித்தார்த்தம் புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே நடத்துறான். ஆனா உனக்கு திடீர்னு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியல. எல்லா உறவுகளை பத்தியும் பெருசா விளக்கம் கொடுத்து என்ன என்னமோ கேள்வியெல்லாம் கேட்டியே. இப்ப நான் உன்ன ஒரு கேள்வி கேட்க போறேன். நீ என்னோட மருமக, சரியா? ஆமா. நீ என்னோட மருமகன்னா என் மக உனக்கு என்ன வேணும்? அத்தை, போதும் இந்த பரமபத விளையாட்டு, நிறுத்திப்போம். எது பேசுறதுனாலும் நேரடியா பேசு. என்ன கேள்வி கேட்கற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? அத உங்க பொண்ணு கிட்ட போய் கேளுங்க, அவளுக்கு புத்தி சொல்லுங்க. மேனகா, என்ன பேசுற நீ? என் பொண்ணுக்கு நானும் அடுத்தவங்கள புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? ஸ்னேகா நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, அவ ஒரு சரித்திரம். இது எல்லாமே வீண் வாதம். உங்களை பார்த்ததும் நான் ஒதுங்கிதான் போனேன். அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்பவும் உங்க மகளுக்காக பேசுறது நியாயமே இல்ல. எந்த நியாயத்தை பத்தி பேசுற நீ? நாங்க எல்லாரும் இருக்கோங்கிறத மறந்துட்டு அன்னைக்கு நீ சித்தார்த்து கூட போன. அவன் உனக்கு பிள்ளைய கொடுத்துட்டான். இன்னைக்கு நீங்க 2 பேரும் வாழ்க்கைய டேக் இட் ஈஸின்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வந்து நீ பிள்ளைய சுமந்துட்டு இருக்கன்னு சொல்லி ஐயா கிட்ட அழுவா. இவ்வளவு கொடுமை நடந்தும் இன்னைக்கு ஸ்னேகா தான் பாடுபட்டு உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கா. அந்த நன்றியை மறந்துட்டு பேசுறியே. அதத்தான் நானும் சொல்றேன். ஸ்னேகா எனக்கு காட்டினது நன்றி இல்ல, நரித்தனம். எத்தனை நாள் கஷ்டப்பட்டு கிடைக்காத வாழ்க்கைய எனக்கு திடீர்னு கிடைச்சதும் நான் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தேன். உங்களை, ஐயாவை, ஸ்னேகாவை எல்லாரையும் நான் ரொம்ப பெருசா நினைச்சேன். என் கூட சண்டை போட்ட ஸ்னேகாவே வழிய வந்து என் வாழ்க்கைக்கு வழிகாட்டுறாளேன்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். சந்தோஷத்துல அப்படி போரிச்சு. ஸ்னேகாவை என் வாழ்க்கைக்கு வழிகாட்டின ஒரு தெய்வமா நினைச்சு என் மனசுல கோவில் கட்டி கும்பிட்டு, என் வாழ்க்கையோட ஆரம்பம் எப்படி எப்படியோ இருந்தாலும், எத்தனையோ கோணங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், வாழ்வா சாவான்னு இருந்த நிலைமையில என் கழுத்துல தாலி ஏற வச்சு இனி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொன்ன ஸ்னேகா, நான் கையெடுத்து கும்பிடணும்னு நினைச்ச ஸ்னேகா, இந்த குடும்பத்தோட குத்து விளக்குன்னு நீங்க எல்லாரும் மதிக்கிற ஸ்னேகா, இப்போ
என் வாழ்க்கையை தட்டி பறிக்க பாக்குறான். எனக்கு வாழ்க்கை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு என் புருஷனோட வாழ்றதுக்கு அவ ஆசைப்படுறா. நிறுத்து மேனகா. யார பத்தி என்ன பேசுற? நீ எல்லாம் பேசுற அளவுக்கு ஸ்னேகாவை நான் அப்படி வளர்க்கல. அவ பத்திரமாத்து தங்கம். ஆனா நீ சித்தார்த்து கூட ஆரம்பிச்ச வாழ்க்கையே அசிங்கமான வாழ்க்கை. உங்க அம்மாவுக்கும் தெரியாம எங்களுக்கும் தெரியாம அந்த சித்தார்த்து கூட பழகி பெண்களுக்கே உரிய புனிதமான பெண்மைய கற்ப அந்த சித்தார்த்து கிட்ட இழந்தபடி நீ. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வயித்துல ஒரு பிள்ளைய சுமந்தபடி நீ. வாயும் வயிறுமா இருந்த உனக்கு சித்தார்த்துக்கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். புருஷன் இல்லாம புள்ளை சுமந்துட்டு இருக்கிறாளேன்னு ஊர்க்காரங்க பேசிடக்கூடாதுன்னு உன் மாமா கிட்ட பேசி போராடி உனக்கு சித்தார்த்த கல்யாணம் பண்ணி வச்சா என் மகளை பத்தி நீ இப்படி பேசுற? நான் சொல்றது உண்மை. உண்மை பத்தி நீ பேசுறியா? இல்ல நீதான் என்னைக்காவது உண்மையை பேசிருக்கியா? உன்ன நீ அநாதன்னு சொல்லிட்டு தானே சித்தார்த்த வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்ச. இத்தனை உறவுகள் இருந்தும் எல்லாத்தையுமே மறைச்சு பொய் சொல்லிதானே நீ சித்தார்த்த கூட பழகுன. ஆமா, இல்லன்னு சொல்லல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஆனா இப்போ நீங்க சொல்ற அந்த உத்தம பொண்ணோட பித்தல் ஆட்டத்தை தான் நான் இப்ப சொல்ல வரேன். அவ ஒண்ணும் சும்மா எனக்கு வாழ்க்கை கொடுக்கல. உள்ள அர்த்தத்தோட தான் சித்தார்த்த எனக்கு கட்டி வச்சா. ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் நான் சித்தார்த்துக்கு பொண்டாட்டி. ஆனா யாருக்கும் தெரியாம 4 செவத்துக்குள்ள சித்தார்த்துக்கு அவ பொண்டாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறா. நான் சொன்ன உங்களால நம்ப முடியாதுதான். ஏன்னா எல்லாரையும் நம்ப வைக்கிறதுல அவ கெட்டிக்காரி, புத்திசாலி. நான் வீட்டுல இருக்கும்போது இவ அவருக்கு போன் பண்ணா. அவர் போன் எடுக்காம அவாய்ட் பண்ணாலும் இவ விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவர் போன் எடுக்கலன்னா உடனே இவ நேரா வீட்டுக்கு வரா. நான் இருக்கும் போதே அவரை சீன்றதும் டென்ஷன் பண்றதும் என்கிட்ட சொல்ல முடியாம அவர் தவிக்கிறதும். இத்தனை நாள் அவர் ஒரு அந்தரங்க நாடகத்தையே நடத்திட்டு இருந்தாரு. அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு வேற வழி இல்லாம என்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டு நீ டென்ஷன் ஆகாத மேனகா, அவசரப்பட்டு நீ எதுவும் ஸ்னேகா கிட்ட கேட்டுடாத, நானே பேசி ஸ்னேகாவுக்கு புரிய வைக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்காகதான் நானா இது வரைக்கும் பேசல. இப்ப நீங்க ஆரம்பிச்சதுனாலதான் எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டி வந்துச்சு. உங்களை பார்த்ததும் நான் சுக்கா விலகி போகணும்னு நினைச்சதே அதுக்காகதான். ஆனா நீங்க தான் விடல. ஸ்னேகாவே கொடுத்த வாழ்க்கையை அவளாவே என்கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறா. சித்தார்த்தாலதான் நான் என் கோவம் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கேன். அவகிட்ட சொல்லி வைங்க, அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்பட வேண்டாம்னு சொல்லி வைங்க. இப்ப சித்தார்த் எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சந்தோஷத்துல அவளை மண்ணள்ளி போட வேணாம்னு சொல்லுங்க. இதை அவ திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தானா அப்புறம் நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேங்கிறத நீங்களே பாருங்க.